Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரவா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம். இது 100 கிராம் இருக்கும். ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு, குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தழை. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துடலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டால் தான் ரவை கட்டி ஆகிறதுக்குள்ளே ரவை வேகவும் செய்யும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாக வந்திருக்கு. நமக்கு ரவையும் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இதுலேயே மல்லி தலையும் சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை உருட்டிடலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஷேப்னாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அதை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது நல்ல கோல்டு கலரில் மாறட்டும். இப்போ இதை எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சவுண்டே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான ரவை பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.